என்னை பெறுவது என்ன என்பதை பார்க்க தயார்தானே? நான் முடிச்சிட்டேன். எனக்கு ஒரு இனிப்பு வேண்டும். இந்த கேக் கண்டிப்பாக கண்டிப்பாக என் பாசுமிகு எல்லாம் தயாராக இருக்கும். அச்சி அது உயிர் இல்லாதவர்கள் இப்படிதான். நீங்கள் சமையலில் அமைதியுடன் செயல்பட வேண்டும். உங்கள் எண்ணத்தில் இல்லையேல் சரியாக ஆகாது. எனக்கு கேக்குக்காக பல நிறங்களுடைய கேக்குகள் ஏற்கனவே உள்ளன. முதலில் ஒரு சிவப்பு அடுக்கு இருக்கும். கிரீமை அழுத்தி வீழ்த்தவும், மேலே மஞ்சள் போடவும், அதற்கு பிறகும் மீண்டும் கிரீம் அடுக்கு, அப்படியே பச்சை மற்றும் பின்பு நீலம். அதை ஒரு அடுக்கு பச்சை மாஸ்டிக்கால் மூடி விடுவோம். மேலும் ஸ்கிட்டில்ஸ் மனம் கொண்ட வண்ண கோலங்களுடன் எல்லாவற்றையும் அலங்கரிக்கவும். ஆம், அது மிகவும் ருசியானதும் பிரகாசமானதாகவும் இருக்கும். எனக்கு தோணுது அது முடிந்து விட்டது. நான் மிடரு கூட சேர்க்க முடிந்தது. நான் சாக்லேட் கேக் சாப்பிட போகிறேன், ஏனெனில் சின்ன பெண் சோஃபி சாக்லேட்டை மிகவும் விரும்புகிறாள். ஆனால் அதை மூலிகழனி பழங்களால் அலங்கரிக்க விரும்பவில்லை. அதை சாக்லேட் மற்றும் நுடலாவால் அலங்கரிக்க போகிறேன். ஆம், சோஃபி இந்த சாக்லேட் பரிசுகளை விரும்புகிறாள். மேலும் மேலும் சாக்லேட் மேலே கொஞ்சம் M&Ms. ஓ மை காட், என் கேக் மிகவும் சாக்லேட் நிறைந்ததாக மாறிவிட்டது. என்னோட கேக்கு தான் கிட்டத்தட்ட ரெடி. எனக்கு நூடல்லா வேணும். ஆனா அது எங்க இருக்குன்னு? நுடெல்லாவையும் எம்களையும் யாரெல்லாம் பயன்படுத்தினர்? ஏன் கேக் செய்ய அதை உபயோகிக்க வேண்டும்? நுடெல்லா ஒன்று கூட இல்லை. எம் மிட்டாய் ஒன்னும் கூட இல்லை. ஓ, என்ன ஒரு கவலை. சரி பாட்டி, என் செய்த சாக்லேட் இனிப்புகளை திருடி இருந்தால் நான் அவள் பேரிக்கிழங்கை எடுத்துக் கொள்கிறேன். மைலி, ராஸ்பெரிகளை திருப்பி கொடு. அப்படியே எடுத்துச் செல். சரி, நான் எங்கு நிறுத்தினேன்? ஓ சரி, ராஸ்பெரிகளில் பாலையும் பாத்திரத்தில் போட்டு மிக்சியில் நன்றாக தரிக்க. ஓ ஆம், நாங்கள் இந்த ராஸ்பெரி சிரப்பை பெற்றுள்ளோம். இதை இந்த பலூனுக்கு ஊற்றலாம். தயார். இப்போது பலூனை இனிப்பு குளிர் மிட்டாய் உட்பகுதியில் வைத்துக்கொண்டு இனிப்பு மீது கொட்ட வேண்டும். ஆச்சரியம் கொடுக்க போகின்றது. கிரீமை தடவி விடலாம். இனிப்பு ஒன்றை விட்டு வைக்கலாம். அப்படித்தான். மற்றும் நிச்சயமாக ஹப்பா பப்பா சுவையுடன் நெய்லி ஜெல்லி ஊற்றுவேன். எவ்வளவு சுவையாகவும் அழகாகவும் உள்ளது. சற்று மிட்டாய் தூவல் ஊற்றுவோம். நான் தயாராக இருக்கிறேன். நான் எல்லாவற்றையும் முயற்சித்து பார்க்க விரும்புகிறேன். எல்லாமே சுவையாக இருக்கிறது. நான் பச்சை கேக்கோடு தொடங்க விரும்புகிறேன். ஒரு துண்டு வெட்டுவோம். வாவ், இது எவ்வளவு விசிறி. சூப்பர், மிகச்சிறந்த சுவை. இப்போது நான் சாக்லேட் இதயத்திலிருந்து ஒரு துண்டு வெட்ட விரும்புகிறேன். ஓ, எனக்கு நம்பிக்கை இல்லை. இது உள்ளே மிகவும் சாக்லேட் போன்றதாகவே உள்ளது. ஓ, மேலும் மிகுந்த சுவையாக உள்ளது. இப்போது கடைசி கேக். இந்த சர்க்கிள்கள் கேக்கில் யாருக்கு? ஏன் இவைகளை தேவை செய்கிறேன்? சரி, இப்போது விளங்க போகிறேன். 100. நீங்கள் ஒரு பிங்க் கரடியை பெறுவீர். ஓ அருமை, இது எவ்வளவு எளிதாக இருக்கிறது. நான் இப்போது இலக்கை அடிக்கப் போகிறேன். வாவ், இதுவா ராஸ்பெரி சிரப்? இப்போது இந்த கேக்கை சுவைக்க வேண்டுமானால் என்ன சுவை. சூப்பர், நன்றாக சரி செய்தாய் சோஃபி. உன் பியரை தயிர். இது மிகவும் மென்மையானது. நன்றி சகோதரி. மைலி வென்று விட்டாள். என்ன? ஹூரே, வெற்றி எனது. எனக்கு மிகவும் பசிக்கிறது. நான் குழம்பிய முட்டை வேண்டும். நீ அதை எனக்காக சுவைக்கப்பட முடியுமா? கண்டிப்பாக செல்லம். நீ நினைக்கின்ற எதையும். நான் எங்கு தொடங்குவது? நான் ஒரு பாரம்பரிய தள்ளி போன முட்டை செய்வேன். நாங்கள் முட்டையை ஒரு வாணலியில் உடைத்து பக்கத்தில் பெய்கனை வைக்கிறோம். எனது தள்ளி போன முட்டைகள் தயாராக உள்ளன. அவற்றை தட்டில் ஊற்றுவோம். புழுங்கிய பெய்கனில் இருந்து காதுகளை உருவாக்குகிறோம். மேலும் நான் இந்த பால்கோவையை நறுக்கமாக வெட்டி மீசைகளை உருவாக்குகிறேன். நல்ல வேலையாட்டி. மைலி, நன்றாக சமைக்க வேண்டியது அவசியம். இல்லை என்றால் சோஃபி முட்டைகளை நன்றாக சுட வைத்து விட்டேன். உண்ணவே மாட்டேன். இப்போது பிறழியை உரிக்க வேண்டும். அழகு.
இப்போது முட்டையை 2 பாதியாக்க வேண்டும். சுட்ட முட்டையின் 1 பாதியில் கைசையை சுழற்றி அமுக்கவும். இப்போது மற்றொரு பகுதியை மேல் வைக்கவும். கண்ணாடியை உருவாக்குவோம். கண்களையும் வாயையும் நுழைக்கவும். ஓ, பார்ப்பறவை மற்றும் முட்டை கிடைத்தது. ஓ, அற்புதம்! ஹாய்டி டாய்டி ஷோர்ட்ஸ் இருக்கிறது. ஓ ஆமாம். ஓ விஷயம். ஓ சமையலுக்கு தொடர்வோம். இப்பொழுது நம்மால் மஞ்சள் கறி எடுக்க வேண்டும். மாறுவுக்கு செய்யப்பட்ட முட்டைகள் உண்டு. உலர்த்தப்பட்ட மஞ்சள் கருமுள் கருவிலுடன் குழைக்க வேண்டும். மஞ்சள் கருவை குச்சி துண்டாக்கியபின் அவற்றையும் வர்ணம் செய்ய வேண்டும். ஓஹா, 4 வண்ண வேலைப்பாடுகள் இருக்கும். ஓ, அதை பாருங்கள். இப்போது முட்டை கருவை உள்ளே வைக்கவும். அது அற்புதமாகவும் அழகாகவும் இருக்கும். ஆஹா, அருமை. ஷெஃப், என் மூலம். இது என்ன? வாவ், எப்படி குளிராக இருக்கிறது. எல்லாம் அழகாக தெரிகிறது. அதை கொஞ்சம் வேற. சரி, அதை பரிமாறுவதற்கு முயற்சிப்போம். ஒரு துணியை எடுத்துக்கொள்வோம். இது நன்றாக மணக்கிறது. அப்படின்னா சரியானதுதான். சரி, இன்னும் என்ன தயாரிக்கப்பட்டிருக்கும் என்று பார்ப்போம். ஓ, நிறமுடைய முட்டைகள் இங்கே. இது போன்று நான் எதையும் சாப்பிட்டதில்லை. சிறப்பாக இருக்கிறது. அஃபா, எவ்வளவு அழகானவை. இவை சிறிய குழிவிட்ட குஞ்சுகள். ஆஹா, இத்தகைய அதிசயத்தை யார் தயாரித்தார்கள்? நான் இனிமேலே உங்களை குழந்தைகளே சாப்பிடப் போகிறேன். என்ன? ஓ, மிகவும் ருசிகரம். இது அழகாகவும் வாய்ப்பாயும் உள்ளமாகவும் இருக்கிறது. சுவையாக. காஃபி. இது மிக கொடூரமாக உள்ளது. ஆமா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இவ்வளவு இறக்கமற்றவளன நிறுத்திவிடு. ஆஹா, இது மிகவும் ருசியாக உள்ளது. நன்றி பாட்டி. ஆஹா, அவள் அவற்றை பருகினாள். ஆஹா, எனக்கு மிகவும் பிடித்தது. வெற்றி உங்களுக்கே. என் சாஸ் என்னது உங்களுக்கு? அது நகைச்சுவையாக இருக்கும் என்று நினைத்தேன். நான் ஓவியம் முடித்து விட்டேன். எனக்கு பாப்கார்ன் வேண்டும். உங்கள் விருப்பங்களை காத்திருக்கிறேன். இல்லை. தாமி விருது மிகச்சோசி பாப்கார்ன் இயந்திரத்தில் வாங்கிவிட்டோம். Vitamins தெரிவித்து சுவையாக தீரிமால் சாப்பம். பிரதேசத்தை இயற்கை முறைகள் வைத்திருக்கிறதின் டோரிஸ். ஓ எஸ், இது வேலை செய்கிறது. எனக்கு தெரியாது. கிரீன் பாப் இங்கே மட்டுமே இறந்து விடுகிறது. யோசனை. நான் பாபை இயற்கையான முறையில் இறக்கச் செய்ய முடியும். இது கஷ்டமாக இருக்கும். நானாங்க அத ஒரு சிலிண்டரை எடுத்து சாத்துங்கள். தயாரா? இப்போது பெட்ரியில் மக்காச்சோள பொரிய முத்துக்களை ஊற்றுங்கள். அது பத்தும். துடைப்புடன் உறுதியாக மூடி முடிவிற்கு காத்திருக்கவும். எந்த நேரத்திலும் இப்போது பாப்கார்ன் சமைக்க தொடங்கும். இப்பொழுது உறுதியாக இது ஒரு தவறு. நீங்கள் மேய்ச்சல் பாப்கார்ன் போட வேண்டும். நான் சாஃபிக்காக பாப்கார்ன் மொட்டை திரட்ட விரும்புகிறேன். ஆம், சூப்பர் டஸுடன் மைஸ். ஒரு சூப்பர் டஸ் மாலை. எனக்கு எளிய யோசனைகள் இருக்கின்றன. மைஸ் சமைக்க காத்திருக்கிறேன். இன்னும் தயாராக எதற்கு இல்லை? ஓ, எனக்கு மின் அழுத்தத்தை அதிகரிக்க வேண்டும். அப்படிதான். மேலும் அதிகபட்சமாக. ஓ இல்லை, நான் அதனை அதிகமாக செய்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். சரி, இப்போது காலையை போல எனக்கு போட்டுட்டு சகஜமாக களைப்பின் போக்கின்றது. என்ன செய்வது? ஓஹோ, சூப்பர். சுதந்திரமா? எங்கிருந்து தொடங்கலாம்? வாவ், அது எரிஞ்ச பாப்கார்னா? இங்கே எனக்கு அப்படி ஒன்றும் வேண்டாம். இப்போ அதை மேசையிலிருந்து துடைத்து விடுவோம். அதை தொட்டு பார்க்கவே நினைக்கல. சரி, நல்லா இருக்குது. ஓ,
அந்த பச்சை பாப்கார்னை நான் முயற்சிக்க விரும்புறேன். இது ருசி இருக்குது. முயற்சி செய்யலாம். எவ்வளவு வெறுப்பாக இருக்கிறது. இது ப்ரோக்கோலி சுவை போல உள்ளது. இதை நீக்குங்கள். அப்படியா ருசிகரமாக இருக்கும். இது வகுப்பு பூ மச்சு முளைத்து அங்கே இருப்பது போலதானே. நல்ல குளிர்ச்சி. வாருங்கள் இப்போது முயற்சிப்போம். ரொம்ப ரசிக்கத்தக்கது. சமையல்காரர், நீங்க தான் வெற்றியாளர். சாஃபி, கண்மணி, நீங்கள் பணத்துடன் ஒரு சூட்கேஸ் பெற முடியும். ஆனால் நீங்கள் எனக்காக துபாய் சாக்லேட்டை சமைத்தால் எவருக்கும் இதற்கான பட்ஜெட் வேறுபடும். அலெக்ஸ் $1 மொத்தத்தில் சாக்லேட்டை சமைப்பார். இங்கு அதிக பொருட்கள் கிடையாது, உங்களுக்கு தெரியுமே. அது ஒரு விந்தையான யோசனை. நாம் சாக்லேட்டை எடுத்துக்கொள்கிறோம். அப்படியே இப்போது அதை அச்சில் வைத்து விடுகிறோம். சாக்லேட் கட்டிகளை பரப்பவும். இப்போது அதை ஹேர் ட்ரையரில் ஊறுக விடுகிறோம். இதோ இது. நன்றி. எனக்கு தேவைப்பட்ட ஒன்றிதான். அப்படியா அலெக்ஸ், அதை எடுத்துக்கோ. சரி, இது எனக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். எனக்கு எனது சிகப்பு சாக்லேட்டை உருக செய்கிறேன். வாவ், அது அவ்வளவு விரைவாக இருந்தது. Rangers Rewa chocolate is for the king is. Word and sure of Leishla is Sudat Shawisi and Slay the philosopher. நம்ம இப்போ தூண்ல இருந்து சாக்லேட் நிரப்புறோம். நிஷ்மே பத்திரிக்கும் பெயிண்டுலா இருக்கலாம். இந்த ஸ்மார்ட்ஸ் அதை ஒழிஞ்சு விடார். அண்ட் பயன்படுத்தலாம். எந்திரவர் நீத நிச்சயம் எடுத்து அச்சு அடிகள் ஊத்துங்கள். ஒரே மட்டமான படலம். இப்போது நான் அனைத்தையும் உறைய வேண்டும். நான் ஜானிடமிருந்து ஸ்ப்ரேட் ஹாரிக்கலாம். நீ என்ன பண்ற அலெக்ஸ்? இது நியாயமில்லை. இது துபாய் சாக்லேட்ஸி ஒரு ஸ்டெமிஸ் பீஸ்ட் எடுத்துக்கொள்கிறோம். அதில் பிஸ்தா சுவையான கடைசி மாவு இருக்கின்றன. ஆஹா, இது மிகவும் ருசியானதுதான். அப்போது வீக்கெண்ட் மாவே சாக்லேட்டை ஊற்றுன்றோம். அழகாகவே உள்ளது. நான் விரைவு செய்ய பிங்க் நுடெல்லா பயன்படுத்துகிறேன். அதை விட அதிகம் அது போதும். இப்போது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கொடி சாக்லேட்டை ஊற்றுகிறோம். ஓ, எனக்கு வேறு ஒரு யோசனை உண்டு. நான் கந்தலா மிட்டாய் செய்யலாம். அதற்காக என்னிடம் ஒரு இயந்திரம் இருக்கிறது மற்றும் சர்க்கரை இருக்கிறது. நாம் சர்க்கரை உள்ளே ஊற்ற வேண்டும். தற்போது கந்தலா மிட்டாயை ஒரு குச்சியில் சுழற்றுகிறோம். சாப்பிடிய பாயசி பிடித்தவன் அப்படின்னு யாரும் எனக்கு சொல்லல. நான் பருத்தி மிட்டாய் செய்தேன். சாக்லேட்டின் உள்ள மாத்தி கொண்டேன். ஆமாம், சுவையா இருக்குது. அப்படியே வச்சு திரும்பி சாக்லேட்டை மேலே ஊத்துறோம். பெரியது. நான் தங்கத்தை தேவைப்படும். நான் இதை சோலையில் உரைக்க விரைச்சி அரைக்கி உதவி கொண்டு பட்டாசு போடுவேன். ஆஹா, வரீங்க, பொன் தூள் வருது. இந்த சாக்லேட் முழுவதும் தெளிக்கவும். காடிக்கு வந்துட்டாய். இந்த சாக்லேட்டை சுவைச்சு பார்க்கவும். ஆமா, நீங்கள் அதை ரொம்ப வேகமாக செய்துள்ளீர்கள். மேக்ஸ் உடன் தொடங்குவதேன். எப்படி தூண்டுவது? சரி, நான் அதை உடைத்துக் கொள்கிறேன். சரி, நுடெல்லா நிரப்பு. இது ஒரு சிறந்த யோசனை. அற்புதமாக உருவமானது. மேக்ஸ், நீ வேலை செய்தாய். உன் சக ஊழியர்கள் என்ன செய்தார்கள்? நான் சுவையான சாக்லேட்டும் பெற்றேன். சவைந்து பாருங்கள். பிஸ்தா நிரப்புதல் பாரம்பரிய துபாய் சாக்லேட். அலெக்ஸ் ஒரு $1 என்ன பண்ணாரு? ஓ, அதில் பருதி கட்டி இருக்கிறது. ருசிகரமாக உள்ளது. அலெக்ஸ், நீ நன்றாக செய்தாய். உங்க பரிசை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆஹா, என் கண்களுக்கு நம்பிக்கை இல்லை. நண்பர்களே, நான் வென்றேன். உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை? நான் இதை பகிர்ந்து கொள்ள மாட்டேன். ஜேன் ஒரு $1க்காக சமைக்கிறார். மேக்ஸ் $100க்கு சமைப்பார். இங்கு சேர்ப்படுத்தப்படும் பொருட்கள் ஏற்கனவே சிறப்பாக உள்ளன. மாலமான் அலெக்ஸ் இப்போது $1000க்கு சமைக்கிறார். அற்புதம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். மேலும் அது இருக்கும்.
ஒரு மில்க் ஷேக். நான் காத்து கொண்டிருப்பேன். என்னிடம் ஒரு உண்பழம் இருக்கும். சரி, அத ஒரு போன கரண்டியால் மசிக்கலாம். ஆஹா, அப்படியே இது வேலை செய்கிறதுன்னு நினைக்கிறேன். ஒரு கோப்பையில் ஊற்றி விடுவோம். அது ரோம் ருசிக்குமாறு மாறலையே. சரி, எங்களுடைய காக்டெயில் ரூம் மலிவு. முழுமையில் ருசிக்கூடிய காக்டெயில் எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுகின்றேன். ஸ்ட்ராபெரிகளை பிளெண்டரில் பாலை சேர்த்து ஊத்து. இப்போது அதை ஆன் செய்து எல்லாவற்றையும் சேர்த்து கலக்கவும். மிக சிறப்பு. பல்வேறு கனி கலவை கொண்டு நான் கலவை செய்ய விரும்புகிறேன். அதில் ஸ்ட்ராபெரி, திராட்சை மற்றும் நீலக்கொடை இருக்கும். நாம் எல்லாவற்றையும் கிரீம் கொண்டு அலங்கரித்து மேலே வண்ணமிகு தூவல் ஒரு சிறிது பொறுக்க வேண்டும். The cocktail should be certain characters sure conduct. That seal after stragged put out pretty. உங்களிடம் நிச்சயமாக அது இல்லை. ஆஹா, மிகவும் குளிர்ச்சி. அவனுக்கு 3 காக்டெயில்கள் உள்ளன. சரி, இது அவனது வெற்றியின் வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. எனக்கு தொடர்ந்து கழிப்பறை திரைமறைக்காக காக்டெயில் குழாயைப் போல கழுவும் திரையாக செய்கிறேன். ஏன் இது ரசியம் போல் இருக்கின்றது? இன்றைய எங்க ஐஸ்கிரீம் தேவைப்படும். ஜனமேற்றது உண்மை சுவையேஞ்ச ஒரு கிளாஸ் ஒன்றைக்கு மாத்திக்கொள்ளுங்க. பச்ச ஐஸ்கிரீமை ஊர்க்க முகப்பரை பயன்படுத்தி சூடுபடுத்துங்க. இது எனது காக்டெயில் ட்விட்டா இருக்கு. இப்போது மேல் கிரீம் மற்றும் பல நல்லவற்றுடன் அலங்கரிக்கவும். பிஸ்கட், சாக்லேட், நிறைய காம்பளி அலங்காரங்களை செய்ய விரும்புகிறேன். 5 வினாடிகள். அழகாகத்தான் வந்திருக்கிறது இல்லையா? குளிராக சேஃப் வர்றார். நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? கொஞ்சம் பெருமைப்பட்டு சொல்லுங்க. மேக்ஸ்க்கு 3 காக்டெயில்ஸ் இருக்கு. முதல்வதை முயற்சிக்கலாம். ரொம்ப ருசி. இரண்டாவது ஒன்று அருமை. மூன்றாவது கெட்ட வார்த்தை இல்லை. மேக்ஸ், நீங்க நல்லாக பண்ணீங்க. நன்றி சேஃப். ஜெயினின் ஹோட்டலின் ஃப்ரிட்ஜ் நீ என்ன பண்ணா ஆஃப் காகிதோ. ஐயோ, நான் இதை பொறுக்கவே விரும்பல. ஜெயின், நீங்கள் செய்ய வேண்டும். இது உண்மையில் ருசியாக உள்ளது. சரி, நீ இன்சிஸ்ட் வைக்கிறாய் என்றால். ஓ செஃப், அது என்ன? நீ என்ன பண்ணிருக்கோ என்று பார்க்கலாம் அலெக்ஸ். மேல் பகுதியில குக்கீஸும் மற்ற சில சாக்லேட் விஷயங்களும் இருக்கின்றன. அற்புதம். அந்த டியூனை பாருங்கள். காக்டெயில் அற்புதமாக இருக்கிறது. நல்லாகவே செய்துவிட்டார். நீங்கள் சீரியஸா? ஆம், நான் 2வது வெற்றி. நண்பர்களே, என்னை பற்றி கொள்ள வேண்டாம். என்ன? இல்லை, எனக்கு $1 மதிப்புள்ள பொருட்கள் இருக்கிறதா? இது சாமானியமானது இல்லை. இப்போது நான் 100 இருக்கிறேன். மோசமானது இல்லை. எனக்கு தேவையான அனைத்தும் இங்கே உள்ளது. என்னிடம் $1000 இருக்கிறது. வாவ், இத்தனை விதமான உணவுகளை இதுவரை பார்த்ததில்லை. ஓ, வேறொரு பணியை உருவாக்கி இருக்கணும். ஆனால் நான் மறந்து போனேன். எங்கே இருக்கின்றது? முட்டை இல்லை. முட்டை எங்கே? சரி, இதுவே தான். ஒரே ஒண்ணுதான். ஆமா, சரி, அதை உடைக்கும். இது ரொம்ப அருவருப்பா இருக்குது. அதில் சிப்பி கொஞ்சம் உள்ளது. ஆனால் சரி, அடுப்பை அதிகபட்சத்திற்கு போட்டுவிடு. போருங்கள், நான் அடியோசையில உடைத்து விட்டேன். முடியாது, வானலியில் தீ உள்ளது. ஓ, அதை எப்படி அணைக்குவது? ஓ இல்லை, இப்போது எல்லாம் எரிந்துவிட போகிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, நான் அதை உடனே அணைக்க வேண்டும். $400 ஸ்கிராம்பிள்டு முட்டை செய்ய தொடங்குவேன். இதில் ஏதாவது சிக்கலாகவில்லை. 2 முட்டைகளை வானலியில் உடைப்போம். சாசேஜையும் வேகனையும் பரப்பி அதை பொரிப்போம். நான் முட்டையின் வெள்ளையை மஞ்சளில் இருந்து பிரிக்க முடிவு செய்தேன். இப்பொழுது சிவப்பு நிறத்தை சேர்க்கவும். நாங்கள் அதை ஒரு உருளாக்கி உருட்டுகிறோம். அத பிளேட்ல வைக்கலாமா? அதுக்கு மஸ்டார்டையை அலங்கரிக்கவும். சேஃப், நாங்கள் தயாராக உள்ளோம். என்னால் இன்னும் மூளறுகின்றது சமையல்காரர். ஆனால் நான் தயாராக இருக்கிறேன். சரி, இதை முயற்சிப்போம். ஆனால் இதை சாப்பிட முடியாது. இது எரிந்து விட்டது. என்ன இருக்கிறது அங்கே? அது வெறுக்கத்தக்கது. எரிந்த முட்டைகோசை தள்ளுங்கள். ஜேன், நீ என்ன செய்தாய்? சரி, இது அழகாக இருக்கிறது. இதை முயற்சிப்போம். சுவையானது.
பெண் சில சிறு தக்காளி சேர்க்கலாம் லைஷன் இல்லைங்க. அன்றி செப், நான் முயற்சி செய்தேன். சரி, நீ என்ன வைத்திருக்கிறாய் என்பதை பார்ப்போம். எனக்கு ஆங்கில சமையல் அதிகம் பிடிக்கும். ஆம், அருமையாக தெரிகிறது. நல்லாவே ஒன்ன சென்று ஜேன் வென்று விட்டார். எவ்வளவு எதிர்பாராததா இருக்கிறது. Right, Zarin Brady was just right. Alex, what about it? $1 million for the Red League. வா, அருமை. அவர் திரும்பி வந்தாரா? ஆனால் எப்படி? நீங்கள் எப்போதும் என்னை பண்பு மாறி பார்ப்பது ஏன்? ஓ ஓ நான் ஓட வேண்டும் என நினைக்கிறேன். பத்தவை இருந்து கொள்ளுங்கள், நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நிறுத்து. ஓ, அலெக்ஸ் சில டாலர்களை களைந்து விட்டார். நான் அதை என்னிடம் எடுத்துக்கொள்கிறேன். ஆர்க். வாவ், நான் ஒரு பொன் கிட்கேட் பெற்றேனா? அதுவே அருமை. ஓ மை காட். சரி, மொத்தத்துல மோசமா இல்ல. எனக்கு கிட்காட் ரொம்ப பிடிக்கும். அது என்ன ஒரு பயங்கரம். அதை தொடவே வேண்டாம். நீ எனக்கு யாருன்னு தெரியுதா? நீ ஏன் இவ்வளவு பயப்படுகிறாய்? ஓ, இங்கே கொஞ்சம் சாக்லேட் இருக்கு. அருமை. ஆம் பெட்டி, இது உன் பங்கு. நிறுத்தி சாப்பிடு. வா. ஓ மை காட், என்ன ஒரு கனவு. மக்கள் இப்படி எப்படி வாழ்றாங்க? சரி பெட்டி, நீங்க தான் பள்ளியின் ராணி. நீங்க முடியும். இது மிகவும் மோசமாக இருக்காது என்று நம்புகிறேன். ஹே சுசி, அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருப்பது போல தெரிகிறது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. அற்புதம். என்ன? சரி, இப்போது நீ நிச்சயமாக ராணியாக இருப்பாய். அழுக்கான முகத்தின் ராணியா? அதை உடனே நீக்கு. வாங்க, எனக்கு என் போனை கொடு. நிச்சயமாக நான் கொடுப்பேன். இதோ உனக்கு. வாங்க, அதை கண்டுபிடிக்க முயற்சி செய். அது நியாயம் இல்ல. நான் என்ன செய்ய முடியும்? அதை பெறணும். முக்கியமானது சாக்லேட்டில் அழுக்காகாமல் இருக்க வேண்டும். ராக், நான் என்ன செய்கிறேன்? வாவ், நீ என்ன செய்கிறாய்? தயவு செய்து மூழ்காதீர்கள். யாரோ ஒருவர் அழுக்கு முகத்தின் ராணியாக இருப்பார். எம் எம், இது உண்மையில் ருசியாக இருந்தது. சரி, நீ ஸ்பைசியா ஃப்ரைட் பிரகாசமாயிருக்கு. கண்ணீர் ஏற்கனவே வழித்து. செல்லமே, நான் உன்னை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஏன் இது இவ்வளவு கடினமாக இருக்குது? இல்ல, நான் இவ்வளவு எளிதாக கைவிட மாட்டேன். கத்திய முயற்சிப்போம். கத்தி உதவாது இல்லையா? ஆமாம், அது ஒரு விருப்பம் இல்லை. நான் ஒரு சுத்தியை பயன்படுத்துகிறேன். இது கண்டிப்பாக உதவும். வாவ், என்ன ஒரு சர்க்கஸ். சரி, ஆனால் இப்போது இது எல்லாம் நமதே. ஹே, முடியாது. இது இன்னும் எனது. நான் இதை எடுத்துச் செல்கிறேன். சரி, காத்திரு. குறைந்தது எனக்கு லிக் செய்ய அனுமதி கொடு. ஆம், கொஞ்சம் மட்டும். முடியாது. ஓ, சரி. இதெல்லாம் என்ன பற்றி? ஒருவேளை ஒரு தொலைபேசி? என்ன ஒரு தோல்வி. நான் என்ன பெற்றேன் பாருங்கள். பல்வேறு சுவைகளின் பிரிங்கிள்ஸ் டிப்ஸ். ஓ, எனக்கும் பிரிங்கிள்ஸ் இருக்கிறது. அவை பொன்னிறமாக இருக்கின்றன போல. நான் அதை திறக்கிறேன். அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. வாவ், என்ன ஒரு ஒளி. எவ்வளவு அழகா இருக்கின்ற, சுவாரஸ்யமா, ருசியாகவும் இருக்கின்ற என் வாழ்க்கையில் சிறந்த சிப்ஸ் இவைதான். எனக்கு இன்னும் வேண்டும். மீண்டும் நான் இவற்றில் ஒரு கைப்பிடி சாப்பிடுவேன். நீ பன்றியை போல சாப்பிடுகிறாய். ஒரு நிமிஷம், நான் சிக்கி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். முழு கை பொன்னாக இருக்கிறது. எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. நான் எனக்கு ஒரு பொன் மேக்கப் செய்வேன். சரி, இது போல. அது அழகாக இருக்கிறது. உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது பெண்களே? Where's your super spray and print your teeth petit at one see. Haha. பிரச்சனை இல்லை. முட்டாள் உருளைக்கிழங்குகள். உங்களை எப்படி சாப்பிடுவது? சரி, நான் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்தேன் என்று நினைக்கிறேன். கொஞ்சம் தந்திரம் தீங்கு செய்யாது. சூசி, நான் எவ்வளவு புத்திசாலி என்று பார்த்து ஏற்கனவே பொறாமைப்படுகிறாயா? இப்போது இது தோலற்றது. அப்படியா? தோல் இல்லாமல் சுவையாக இருக்கிறதா?
கண்டிப்பாக அது அருவருப்பானது. நான் இதுவரை சாப்பிட்ட மிக மோசமானது. நான் அதை வைக்கிறேன். சரி, இது என் முறை. தொடங்குவோம். ஓ, இங்கே மிகவும் சுவாரஸ்யமான சுவை ஸ்ட்ராபெரி. எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும். சரி, முயற்சிப்போம். சரம் அடுத்தது சாக்லேட். வாவ், இது மிகவும் ருசியாக இருக்கிறது. எலுமிச்சையுடன் விசித்திரமாக உள்ளது. ஓ, என்ன வலிப்பு! அது என்ன மீன்? ஐயோ, என்ன ஒரு கனவு. இல்ல இல்ல இல்ல, எனக்கு இது பிடிக்கல. குறைஞ்சபட்சம் இவ ருசியா இருக்கா அப்படின்ற என்று நம்புறேன். என் முன் உறைந்து விட்டது. இந்த சிப்ஸ் நிச்சயமாக உதவக்கூடும் இல்லையா? நம்புகிறேன். அது நல்லது. நிறுத்து. இது ஒரு தவறு போல தெரிகிறது. அது போய்விட்டது. நன்றி கசூசி. அது கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. வாவ், இறுதியாக நான் சாதாரணமான ஒன்றை கண்டுபிடித்தேன். இந்த காக்டெயில் என்னோடையும் நான் கிரீடத்துக்கும் தெளிவாக பொருந்துகிறது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது அதை பாருங்கள். எனக்கு பால் மிகவும் பிடிக்கும். நன்றி. சவால், நான் இதை நீண்ட நாட்களாக குடிக்கவில்லை. இது வெறுக்கத்தக்கது. வாங்க, ஒரு நிமிடம். எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. கேட், நீ ஏன் குப்பையை எடுத்த? ஐயோ, அதனால்தான் இன்று காலை அங்கே ஒரு நூடல்லா ஜார் இருப்பதை கவனித்தேன். என் திட்டம் மிகச் சிறந்தது. அங்கே பால் ஊற்றி நன்றாக குலுக்கினால் உங்களுக்கு ஒரு குளிர்ந்த சாக்லேட் காக்டெயில் கிடைக்கும். ஆஹா, ருசியானது. அடடே, என்ன ஒரு கனவு காட்சி. நீங்க குப்பையிலிருந்து ஜாரை எடுத்தீங்க. சரி, இப்போ என் பணி. நான் கொஞ்சம் தூரம் போறேன். இங்கே ஒரு அருமையான மார்ஷ்மெல்லோ இருக்குது. அது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் இன்னொரு ஒன்றை சாப்பிடுவேன். அருமை. இப்போது ஒரு காக்டெயில். எவ்வளவு குளிர். எனக்கு மில்க் ஷேக்ஸ் பிடிக்கும். மேலும் என் பிடிச்ச நிறம். டாப்பிங் எப்படி சுவைக்குது? ரொம்ப நல்லது. இது மிகுந்த சுவையா உள்ளது. ஓ பாவம் சூசி, நீ சிக்கியிருக்கிறியா? அது நகைச்சுவையா உள்ளது. சரி, நான் உனக்கு உதவுறேன். பாருங்க. ஊரே சுதந்திரம். ஆனால் என் உதடுகளுக்கு என்ன ஆச்சு? என்ன என்ன நீ இதை இனிமேல் சாப்பிட போவதில்லை இல்லையா? சரி போல, நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இல்ல எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் இருவரும் எவ்வளவு சலிப்பாக இருக்கிறீர்கள். என் பொன் காக்டெயில் என்னை காத்திருக்கிறது. வைரங்கள் எப்படி சுவைக்கும்னு எப்போதும் ஆச்சரியப்பட்டேன். எனக்கு தெரியும், அவை தெய்வீகமானவ. ஹே, என்னை காக்டெயிலுடன் என்ன செய்கிறீர்கள்? போய்விடு, இது முடியாதது. உன் இடத்திற்கு திரும்பு. உன்னை எப்படி ஓட்டுவது? வாருங்கள். எனக்கு குறைஞ்சது ஒரு சொட்டு விடு. அடடே, ஒரு கனவா? ஓ இல்ல, ஐயோ. அதுதான். சரி சரி, இங்கிருந்து போ. இது ஒரு கனவு காட்சியே. வாவ், இவ உண்மையான தங்க நகைகளா? வாவ். ஓ, இது மாம்பழ ஜெல்லி நூடில்ஸ். அருமை அருமை. ஆஹா, என்ன ஒரு பயங்கரம். அது உலர்ந்த பாஸ்தா தானா? அது எப்படி இருக்க முடியும்? எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் அதிர்ஷ்டசாலி. இப்போது இந்த அழகை முயற்சிப்போம். சரி. இருக்கிறது. இங்கே இன்னும் கொஞ்சம் இனிப்பு கெட்சப் சேர்ச்சேன். சாக்லேட் சீஸ் இருக்கிறதா? சரியா? இப்பொழுது இதுவே உங்களுக்கு தேவை. நீங்க பெண்கள் பொறாமைப்படுகிறீர்களா? நான் சரியானதை செய்கிறேன். அதை பற்றி என்ன? அறியாச்சே, இந்த முட்டாள்தனமான விஷயத்துடன் நான் என்ன செய்ய போகிறேன்? ஒருவேளை நீங்க எங்காவது திறக்கிறீர்களா?
steaming chichiroர் வண்டி கோர் பங்கர் ஒய்சன் பட்டி கிட்ட நூடுல்ஸை எங்கே போட்டு கொதிக்குவ நீரை ஊற்றுகிறோம். மேமே சுவையா இருக்க சுவையூட்டியை சேர்க்கவும். இதுதான், இதை விட எளிதா இருக்க முடியாது. இதோ உங்களுக்கு இதுதான் ஏழை மக்கள் சாப்பிடுகிறார்களா? பயங்கரம். சரி, இது குறைந்தபட்சம் கொஞ்சம் நல்லதாக இருக்கும் என்று நம்புகிறேன். சரி, இது செய்வோம். அடடே, என்ன ஒரு கனவு. சீக்கிரம் வாய கிருமிநாசினி செய்யுங்கள். இது சிறந்தது. அடடே, என்ன ஒரு சலிப்பு. நான் என் பொன்னான நூடுல்ஸை இப்போது முயற்சிக்கிறேன். அப்படியா? ஓ, என் முள் உடைந்து விட்டது போல. சரி, நான் இதை கைகளால் சாப்பிடுகிறேன். எப்படியோ இது எனக்கு ருசிக்கல. இதை அலங்காரமாவே பயன்படுத்துவேன். மீண்டும் இங்கே இப்படித்தான் தயார். கிட்டத்தட்ட பாருங்க, நான் ஒரு இந்திய அரசி போல இருக்கிறேன். கண்டிப்பாக ஆம், எனக்கு உதவுங்கள். நான் குழப்பமடைந்துள்ளேன் போல. ஓ மை காட், இல்ல, நான் விழுந்துட்டேன். நடக்கும் பேரழிவு. ஆம், இது வெறும் பனிதானா? வாவ் வாவ், இப்படி விழுந்த ஐஸ்கிரீம். ஹீ, வழங்கர்சி என்ன உன்றியன் சீர் அதிர்ஷ்டனார். துவைரங்கி பிரசவ விழுந்த ஐஸ்கிரீம் இதோ. இங்கே பொற்காசுகளும் கூட இருக்கின்றன. இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. நான் ஐஸ்கிரீமை சுவைக்க விரும்புகிறேன். ருசியாகவும் இன்னும் சுவையாகவும் இருக்கிறது. கூல், எல்லா பந்துகளும் வெவ்வேறு சுவையாக இருக்கின்றன. நான் எல்லாவற்றையும் விரைவில் சாப்பிட விரும்புகிறேன். ஏய், நீ எங்கே விழுந்து கொண்டிருக்கிறாய்? சரி, இன்று ஒரு நாள் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. இதோ உனக்கு மிகவும் புத்திசாலித்தனம். சரி செல்லமே, உன் முறை. சரி, இது இன்னும் மோசமாக இருக்கலாம். அதுதான், எல்லாற்றையும் பற்றி என்ன இன்னும் பல வாருங்கள். நீ என்ன, இது குளிர். நீ என்ன பண்ண? சரி, நீங்க என்ன எப்படி என்ன தெரிஞ்சுவீங்க? சுத்தி ஓடுங்க. அப்படின்னா இங்க இருக்கோம். பொன்னான் ஐஸ்கிரீம் ஸ்ட்ரிமியம் பிரீஸ்டர் இருக்கு. ஐடோரியம் ஷோ இருக்கு. ஏய் கேட், நீ எனக்கு உன் ஐஸ்கிரீமை $100 கொடுப்பியா? என்ன இவ்வளவு குறைவா? நான் உனக்கு $10,000 தருகிறேன். ஓ உண்மையா? அப்படியானால் நான் $1 மில்லியன் தருகிறேன். நல்ல நகைச்சுவை. அப்போ நான் $1 பில்லியன் தருகிறேன். 10 ட்ரில்லியன். சரி, முட்டாள்தனமாக இருக்காது. ஒரு $250,000,000 மேலும் மீண்டும். சரி, என்ன சொல்கிறாய்? சரி, நீ வென்றுட்ட. வழக்கம் போல. வா கேட், எனக்கு ஐஸ்கிரீம் கொடு. என்ன, நீ ஏற்கனவே வாதம் முடிச்சிட்டியா? இப்போ கண்டிப்பா ஜாம். வா, தள்ளாதே, உன்னை தள்ளாதே, நிறுத்து என்ற சவாலினை தொடங்குவோம். உன் சாக்லேட் ஃபவுண்டன்களில் ஏதாவது மூழ்க வைக்க வேண்டும். கொஞ்சம் பொறுத்து திறந்து காட்டு. ஐயோ, எனக்கு கரப்பான் பூச்சியுடன் ஒரு லாலிபாப் இருக்கு. ஆமாம். Sorry, ஹே, நான் முயற்சி செய்கிறேன். லாலிபாப் மிகவும் ருசியானது. எனக்கு பிடித்திருக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். ஆஹா, நல்லது கிம். நீ அதை சாக்லேட்டில் மூழ்க விட வேண்டும். வா. ஓ, உண்மையா? என்ன கொடுமை. நல்லது, அதை மூழ்கவிட்டு முயற்சிக்க வாருங்கள். அது நறுக்கப்படவில்லை. ஓ, இது ஒரு கனவு காட்சிதான். கொடூரம். ஆம், அதே நேரத்தில் லாலிபாப் சுவையையும் கெடுக்கும். ஆஹா, படுங்கிறது. ஆமாம், நான் பார்க்க கூட முடியல. நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கிறது? அடி, ஏதோ என் வாயில் ஊறுகிறது. ஆஹா, என்ன ஒரு படம். அப்பா, ஊசிலை போய்விடு. அது போய்விட்டது போல தெரிகிறது.
சரி, என்ன சுவையானது இருக்கிறது என்பதை பார்ப்போம். வாவ், என்னிடம் முழு நாணயங்கள் வாங்கிய கடவுளுடைய இருக்கும். நான் செல்வந்தன். அட, இது நாணயங்கள் இல்லை, இது சாக்லேட். ஓஃப், இது அதைவிட சிறந்தது. எனக்கு போதிய பணம் இருக்கிறது, ஆனால் இனிப்புகளை விட்டுவிட மாட்டேன். சாக்லேட்டில் மூழ்க விடு. ஓம், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. அப்படியா? எனக்கு இன்னும் வேண்டும். அத சாக்லேட்ல துவச்சு விட நான் நிறுத்த முடியல. ஆர்ப்பரியம் மற்றும் இன்னும் அது மிகவும் சுவையானது. நான் இதுவரை சுவைத்த மிக சுவையான விஷயங்கள். க்ளோய், என் பலோய்வர்களுக்கு வணக்கம் சொல்லுங்கள். இந்த வீடியோவுல நீங்கள் மிகவும் நகைச்சுவையாக தெரிகிறீர்கள். ஏய், நிறுத்து. இது எல்லாம் வெறுமனே வேடிக்கையாக இல்லை. சரி, இப்போது நான் அந்த சாக்லேட்டை சுவைக்கிறேன். ஓ, இது வேலை செய்வதில்லை. வேலைக்காரரே, தயவு செய்து எனக்கு உதவுங்கள். இந்தியா, உங்களுக்கு மாலை வணக்கம் மிஸ் பிபி. உங்கள் கவலையை புரிந்து கொள்கிறேன். சரி, எனக்கு வேலை செய்ய விடுங்கள். ஆஹா, ஏதும் திறக்க ஒன்றை என் கையில் வைத்திருக்கிறேன். Dynamite! இது வெடிக்காது. அர்த்தம் செட் பழக்கிறாள் இல்லை செஞ்சவில்லை. மடர் அந்த சப்த பெட்டி திறக்கப்பட்டுள்ளது. சரி, ஒருவனை குறை. பாட்லர், உள்ள என்ன இருக்கிறது பார்ப்போம். ஓஹோ, அது பெரிய வைரத்துடன் ஒரு மோதிரமா? ஒரு நிமிடம், இது வைரம் இல்லை, இது கிராமில் லாலிபாப் போட்ட மோதிரம். எவ்வளவு குளிர்ந்திருக்கிறது. அரிசியம், நான் அதை சாக்லேட் ஃபவுண்டானில் மூழ்க வைப்பதற்காக காத்திருக்க முடியவில்லை. வாயா, என் சாக்லேட் அழகான தங்க நிறம் கொண்டது. லாலிபாப் தங்க நிறமாக மாறியது. வாவ், என்ன ஒரு மந்திரம். என் கிடையே லாலிபாப்கள் உள்ளன. நானும் அவற்றை சாக்லேட்டுடன் முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, இதை பாருங்கள் பிபி. பொண்ணுங்க தங்களோட பொக்கிஷங்களை பொன்னாலான சின்ன மாத்திரை ஷேவாக கலக்கணும். நீ அவர்களை அனுமதிப்பியா? சரி, பரவாயில்லை. வாவ், நான் $100 பணத்தை தங்கத்தில் ஆழ்த்தினேன். சரி, இந்த ஒன்றை ஆப்பிளோட முயற்சிப்போம். வாவ், இது தங்கமாக இருக்கிறது. வாவ், பெண்களே, உங்களது பொருட்கள் தங்கமாக மாறிவிட்டன. ஓ மகனே, இது முதல் முறையாக நான் இதை பார்க்கிறேன். அடுத்த சுற்றுக்கு போகலாம். என்ன இது? ஒரு முட்டை? சாதாரண முட்டை? வாய் வெடிகிறது. என்னிடம் பெரிய கிண்டர் ஆச்சரியம் இருக்கிறது. இது பொன்னை வைத்து உந்து கொடுக்கப்படவில்லை. எனக்கு இங்கு ஒரு பொன்முட்டை இருக்கிறது. இது மிகவும் பெரியது. ஓ, எனக்கு இதன் உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். குளோய், நீங்களும் பார்த்துக் கொள்வீர்களா? அது வருந்தத்தக்கது. நான் சித்தமாக இருக்கிறேன். என்னிடந்து ஒரு சாதாரண முட்டை மற்றும் எனக்கு ஒரு யோசனை ஏற்பட்டுள்ளது. நான் அள்ளி கிழிந்த முட்டைகளை சமைக்க போகிறேன். நீங்கள் அதை உடைச்சிட வேண்டும். ஐயோ, ஓஹோ, இந்த கோழியை பாருங்க. மற்றும் என் முட்டை. இது ஒரு அதிசயம். இதை பாருங்கள். முதன்முறையாக ஒரு கோழியை இத்தனை நெருக்கமாக பார்த்திருக்கிறேன். ஓஹோ, நான் உன்னை சன்னி என்று அழைப்பேன், ஏனெனில் நீ சூரியனை போல மஞ்சளாய் இருக்கிறாய். பிபி, இப்போது நீ சரி, பரவாயில்லை. அதை திறக்கலாம். உள்ளே என்ன இருக்கிறது என்பதை காணலாம். ஓ மை காட், என்ன ஒரு தண்டனை. நிறைய சாக்லேட். சாதாரண சாக்லேட், பொன்னிற சாக்லேட் இல்லை. உறையும் பொன்னிற சாக்லேட் உள்தீட்டில் இல்லை. ஆக்ஷி, ஒரு கனவு போன்றது. சரி, இது கொஞ்சம் நல்லதுதான். ஆம், அவ்வளவு கெட்டவை இல்லை. நன்றி. அரைவீலாக மொத்தம் சாக்லேட். நான் எல்லாவற்றையும் சாப்பிட விரும்புகிறேன். பிபி, இந்த கோழியை தான் நான் உனக்கு கேடுக்கிறேன். நீ எனக்கு சாக்லேட் கேடுக்க. சரி சரி, எனக்கு கோழி கொடு. எவ்வளவு அழகாக இருக்கிறாளே. உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கிறேன் பாரு. சரி, சகா முட்டையுடன் நீங்கள் வெளியேறி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். வயிற்றிலே ஒரு முட்டையை முயற்சிப்போம். இது பொன் கடினமாக உள்ளது. ஓ, என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். அதை திறக்க வேண்டும். உள்ளே வெறும் நிறைய நகைகள் உள்ளன. அவை மிகவும் அழகாக காட்சியளிக்கின்றன. அங்கு ஒரு ராஜ அரசு முடி, முட்டிகள், சங்கிலிகள் இருந்தன. எல்லாமே பொன்னால் செய்யப்பட்டவை. என்ன? அது கேன் பி த. இதுவே வில்லி ஒன்கா செல்லாக் தான். நான் ஒரு தங்க ஸ்கூப் பெறுவேனா? எனக்கு தெரியவில்லை. வாவ், இது கனவா? இது என் கனவு. ஹலோ, அங்கே என்ன இருக்கிறது? வாவ், வில்லி ஒங்கா. Hi, Kimberly. Pois é, tempo get cursantes fersinga. என்னை உங்கள் வில்லி ஒங்கா சாக்லேட் தொழிற்சாலைக்கு பார்த்துக்கொள்ள எனக்கு டிக்கெட் கொடுத்துவிட்டு பரப்போம். நான் அவளிடத்தில் இருக்க வேண்டியிருந்தேன்.
கோல்டன் ஹூபா பூபா அது பெரியதாகவும் இருக்கிறது. பூபாவின் எண்ணிக்கைகள். நான் இதுவரை அதனை ருசி பார்த்ததில்லை. பெரிய விஷயம். இது ஹூபு பூபா மட்டும்தான். ஓ இல்ல, எனக்கு பட்சலா இருக்குதா? பப்ளிகாம்பு எங்க? மேசையின் கீழே. உண்மையாவா? ஓ இல்லை. இஃப் 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 இவ்விதமான அருவருப்பு. அதை உரித்து கியாண்டு சாப்பிட வேண்டும். என்ன அது மெய்யா? பனிப்புறா, வாருங்கள், உங்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது. மேசையின் கீழ் இருக்கும் சாக்லேட்டுகளை நீக்க வேண்டும். அது ஃப்ரைஃபின் ஃப்ரைவிங்ஸ் எவ்வின் இந்த சூப்பர் ரால்போ பண்ண வைக்கிறா. என்ன ஒரு நாணமடைவு. இதோ மிஸ் பேபி. ஓ இல்லை, நீ அதை சாப்பிட போகிறாய். மணி குடிங்களா? வாங்க, நமக்கு ஒப்பந்தம் இருக்கிறதா? ஆமாம், நான் தயாராக இருக்கிறேன். ஆமாம், அது அற்புதமானதாக இல்லை, ஆனால் எனக்கு பணம் கிடைத்தது. சரி, நான் ஒரு பங்களா கூட ஊத முடியும். ஓ ஓ நீ என்ன செய்தாய்? நான் கம்பச்சில் மூழ்கியுள்ளேன். ஓ ஆம், அதெல்லாம் மிகவும் சிரிப்பூட்டுகிறதே. நான் இப்போது ஹூபா பூபாவின் அந்த சுவைகளையும் முயன்று பார்க்க விரும்புகிறேன். நான் மரபு வழி ஒன்றிலிருந்து துவங்குவேன். எவ்வளவு இனிமையும் சுவையும். கொழுப்பி குடித்தால் இன்னும் ருசியாக இருக்கும். இதையும் பொப்ரோபுவட் செய்ய விரும்புகிறேன். இது ஸ்ட்ராபெரி மற்றும் பிற பேரிகள். அந்த பலூனை பாரு, இது நீளமாக இருக்கிறது. இப்போது எனக்கே இன்னொரு பபல் கம் தேவை. எனக்கு ஒரு பச்சை நிறமோடு செய்ய வேண்டும். அட அருமை, நான் அதை செய்துவிட்டேன். ஆஹா, இப்போது என்ன செய்யலாம்? ஓ அப்படிதானே, இன்னொன்று தேவை செய்கிறது. ஏனெனில் எனக்கு 4 ஹூபு புபு பந்துகள் இருக்கின்றன. இதை பாருங்கள், இந்த சிவப்பு ஒன்று ரோசாகுள்ளது, மறியிலும் நீர், மேலும் பச்சை, மீண்டும் சிவப்பு. ஓ ஆமாம், என் பலூன்களின் பைய பாருங்க. ஓ எப்படி சூப்பரா இருக்கு. சரியா? ஆம், உங்க பைல் ஸ்டைலாக இருக்கு. ஆனா இப்போ என் துற நடை ஹப்ரா பப்ரா முயற்சி செய்ய என் வர டர்ன். ஆம், இப்போ இதை திறந்து பார்ப்போம். அட, இது மிகவும் இனிக்கும் மற்றும் சுவையாக இருக்கின்றது. இப்போது ஒரு பெரிய பலூனை ஊதி பார்க்கலாம். ஆஹா, எனக்கு ஒரு தங்க மோதிரம் கிடைத்து விட்டது. ஆனா சாமப்டியல்லா ஆஃப் யார்சின்ச்சா வேண்டாம். அஜாப்டைலா ஐக்கியாத்து கூடுதல் பெரியதாக வேண்டாம். ஓ இல்லை, அது இருக்க முடியாது. அப்படி எதையும் பார்த்ததில்லை நான். ஓ, எனக்கு எத்தனை அழகான நகைகள் உண்டு. நான் $1 கோடி கொண்டவரை போல உள்ளேன். வா கிலோ, நீங்கள் நண்பராக விரும்பும் ஒரு வகை நபர் போல இருக்கிறீர்கள். நாம் நண்பர்களாக இருக்கலாமா? ஆனால் நாம் ஏழைகளுடன் நண்பர்கள் அல்ல. நான் கூட இந்த கண்ணிக்கிட்டு மிகப்பெரிய பணக்காரராக ஆக முடியும். நான் இப்போது அதை விற்க போகிறேன். சூலோ அவர்கள் பக்கம் பார்க்கவில்லை. எனக்கு நிறைய பணம் உள்ளது. நான் உண்மையில் செல்வந்தர். ஓ, அதை பாருங்கள், என் உடையும் கிரீடமும். நீங்கள் இப்போது என்னை நண்பனாக கொள்ள விரும்புகிறீர்களா? கூரே, நாம் அனைவரும் மிக செல்வந்தர்கள். பணக்கார பிரச்சனை. Who's worse next? மிகவும் பணக்காரமான வெனசா. இது என்னை சரி செய்ய என்னை யாரால் இந்த கரண்டியை கொடுக்க நினைச்சிருக்காங்க? இது எப்படி பயன்படுத்துறது உங்களுக்கு தெரியுமா? அது மேசையின் கீழ் இருக்கிறோம், வீட்டங்கச்சியை கழுவுவதற்காக. பார்க்கிறாயா? அவற்றை இப்படி உரச வேண்டும். என்ன? நான் அதை செய்ய விரும்புகிறேன். சரி, நான் அதை திரும்ப பெறுகிறேன். அப்போது நாம் பார்க்கலாம். ஓஃப், வா, இது அருவருப்பாக உள்ளது. என்னிடம் உடனடியாக வாருங்கள். அட, ஓ, நீ ஏற்கனவே இங்கேயா? எனக்கு இந்த பப்ளிக் ஜெல்லி கொஞ்சம் மண்கு டாக்டர் வாரங்களே. புதிய பணிக்கூறு. நீ செய்ய விருப்பம் இல்லையா என்பதை உண்மையில் என்ன சொல்கிறாய்? உங்களுக்கு வேண்டியது பணமே. இதை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை மிக சென்று செய். சிறப்பாக செய்தாய். இங்கு இருந்து போயிடு. போ போ. ஆம் பெண்களே, இவ்வாறுதான் நீங்கள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். இப்போது நீங்கள் சாப்பிட பொழுதுதான். சரி, அடுத்ததாக நான் இருக்கிறேன். என்னிடம் வெள்ளி நிறத்துல வித்தியாசமான பல்பம் இருக்கிறது. ரொம்ப நீளமா உள்ளது. ஊஹூ, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்போ முயற்சிக்க நேரம். ஆம், எனக்கு பிடித்திருக்கிறது. அடுத்ததை நான் எடுக்கிறேன்.
குயிர்ந்துக்கு அப்புறம் மற்றொன்றை எடுக்கப் போகிறேன். சின்றையை சாப்பிட முடியும். அதற்கு பிறகு மற்றொன்று மற்றும் இன்னொன்று. கடைசியாக இதை மீறினா என்ன ஆகும்? ஒரு பெரிய குமிழிய ஊதிட்டா என்ன? அதுதான் நான் செய்ய போகிறேன். வாவ், எல்லாமே வெள்ளி நிறத்திலும் மென்மையாகவும் மாறிவிட்டது. அருமையானது. என்ன நினைக்கிறீர்கள் மகளே? வாவ், பிரிட்டனி, உனக்கு மிகவும் நல்லபடி பொருந்துகிறது. உன்னுடையதை போல் எனக்கும் ஒரு உடை இருந்தா நல்லா இருக்கும். வாங்க மேரி, இந்த ஒரு நேரம் அதை சோதிக்க. சரி, அது திறப்பதற்கான நேரம் வந்துடுது. எனக்கு ஒரு பொன்னிற பபிள் கம் இருக்குது. இது மிகவும் பெரியது. ஓஹோ, இது மகத்துவமாய் ஒளிர்கிறது. இந்த பிரகாசத்தை கண்டு குருடரானால் கூட ஆகலாம். ஓ, அது தங்கம். ஓ, மிகவும் இனிமையாக இருக்கிறது. நான் இன்னொரு கடி எடுத்துக்கொள்கிறேன். மேலும் இதிலும் அங்கும். நான் இதுவரை உண்டது இத்தனை சிறந்த சுவையான பபிள் கமாக இதுவே இருக்கிறது. பப்ளை ஊத நேரம். பெரிதும் பொன்னாக இருந்தது. எல்லாத்தையும் பொற்கொணர விதைகள் மூடியிருக்கும். மரி, தாகு, மேரி, உங்களுக்கு என்ன ஆகிறது? இப்போது எனக்கு அந்நியமாக ஒரு பொன்னான புன்னகை உள்ளது. இது என்ன வகை கேக்? அட, இது ரொம்ப குறைவு. ஆமாம், 4 மேல் கேக்குகளை பார்த்திருக்கிறேன். இந்த மணியை ஏன் தேவை? இது என்ன செய்ய தெரியவில்லை. பெண்ணுகள், நீங்கள் இதை செய்வது எப்படி என்பதை அறிவீர்களா? நான் இது செஞ்சுக்க வேண்டுமா? ப்ரீமா இல்லை, ஆனால் மட்டும் ஒரு கப் கேக் தான் எடுத்தேன். அதுவும் க்ரீம் இல்லாம. பட் க்ரீம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். வனேசாவோட கேக்கில் போதுமான க்ரீம் உள்ளது. நான் கப் கேக் மீது க்ரீமை கொட்டுவேன். எனக்கு ஏன் க்ரீமைக்கு ஆடுங்க. கடைசியாக அவர்கள் பிரிஞ்சிடுவதற்கு முன்னால் நான் கிரீம் சேர்க்கப்பட்ட ஒரு கப் கேக் பிடித்துக் கொள்ளலாம். ஓ, அது வேலை செய்யவில்லை. எனக்கு கப் கேக் இருக்கிறது, ஆனால் நான் அழுக்காகிவிட்டேன் என்று நினைக்கிறேன். பரவாயில்லை, ஆனால் எனக்கு கப் கேக்கிற்கான கிரீம் கிடைத்து விட்டது. நல்லது, இப்போ அடங்கியது. ஆனால் போதுமானது இல்லாதது வருத்தமானது. ஓ, பொறாமைப்படாதே. உன்முறை அதேபடி சொன்னால் இந்த கேக்கை நான் முயற்சிக்கிறேன். நான் ஒரு கண்ணாடி எடுப்பேன். எடுப்பது மிகவும் வசதியானதாக இருக்கும். அதனுடன் கேக் துண்டுகளை சேர்த்து சாப்பிடுவது. ஓ, இப்போது அதை கரண்டியால் சாப்பிடுவது வசதியாக இருக்கும். இந்த கிரீம் மிகவும் சுவையாக இருக்கிறது. இது ஏன் பிரிட்டனிக்கு அவசரமாக இருந்தது என்பது புரிகிறது. நீங்க ரொம்ப அதிருஷ்டசாலி. நான் ஆல்ரெடி ஒரு டம்ளர் கேக் சாப்பிட்டுட்டேன். அதனோட மேல இருக்கும் லாலிபாப்ஸ்லோட நீங்க தொடங்கலாம். மீதியை நான் வேற விரும்பல. சரி மேரி, செல்லுங்கள், மணி அடிக்கவும். நீங்கள் அதை பற்றி இப்படி நினைத்தால் சரி. நான் ஒரு அழைப்பு செய்ய முயல்கிறேன். நான் இதுக்கு முன் இப்படி மணி அடிச்சதில்ல. இது ஒருவரை அழைக்க தானே போன்றிருக்குது. வாங்க. இது எனக்கா? இது உண்மையிலேயே இத்தனை அழகான கேக் மற்றும் இது முழுவதும் பெரியதாகவும் எனக்காகவே உள்ளதுமா? சில நேரம் மேலும் பல கேக்குகள் கற்பனை செய்திருக்கிறேன் என்று நம்பவே முடியவில்லை. ஓ வாவ், இனி மணி வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஓ, இப்படிப்பட்ட கேக் என்பதை எப்போதும் பார்க்கவில்லை. ஆம், அவரது கேக் நல்லது. இது என் கேக் மற்றும் இது எனக்காகவே. சூப்பர். ஐயோ, இந்த கிரீடம் எனக்கு வேண்டும். ஆனால் நான் மேரியை ஏமாற்றுறது எப்படின்னு நான் உள்வாங்குறேன். வா, நன்றி பிரிட்னி. நான் ஒரு ராணி என்று நீ நினைக்கிறியா? அற்புதம். ஆம், மிகவும் எதிர்ப்பின் ராணி. ஓ, இது ஒரு மோசமான யோசனை என நினைக்கிறேன். கிரீடம் என் தலையில் வேகவேல் உருகியது. இது எப்படியும் சுவையாக இருக்கிறது. ஆனால் நான் சாக்லேட்டில் மூழ்கி இருக்கிறேன். ஆனால் இது எப்படியோ உருகிவிட்டது எனக்கு தெரியும். நன்றாகவே தான் இருக்கிறது. நான் இப்போதே கேக் சாப்பிட போகிறேன். எவ்வாறு சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது. ஓ, அருமை. இதை என் கையால் சாப்பிடுகிறேன். அக்கச்சரமாக இருக்கிறது. ரொம்ப சுவை, ரொம்ப நல்லது. எனக்கு இது மிக பிடிக்கும். நீ என்ன செய்கிறாய்? ஓ, வாங்க. அப்படியானால் இங்கே என்ன இருக்கிறது? ஓஹோ,
பீட்சா துண்டுகள். இன்று முழு நாளும் எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது. எனக்கு ஒரு இனிப்பு பீட்சா இருக்கிறது. அற்புதம். இந்த பீட்சா எனக்கே வியப்பூட்டும். ஆஹா, அந்த பாவம் செடிகள் சுண்டியுள்ளன. ஒரு பெரிய பார்ப்பது. நானும் அதை சாப்பிட முடியும். ஓ, அட பாயிண்ட். அதை ஏதோ ஒருவரின் முடி உள்ளவங்கே. சரி, அதை துடைத்து விடுகிறேன். நீர் குழாயை கொண்டு நீ என்ன செய்கிறாய்? என்னை கவிழ்த்து விட்டாய். மன்னிக்கவும், எனது பீட்சா இல்ல. சரி, கவலையே இல்ல. நான் இன்னும் எல்லைகளை சாப்பிடலாம். ஆம், உன்னை பொறாமைப்படவில்லை. நான் எனது பீட்சாவுடன் தொடங்கலாம். இது முழுவதும் இனிப்பு பொருட்களால் செய்யப்பட்டு மாம்பழச்சை மற்றும் மார்ஷ்மெல்லோவுகளால் நிரம்பியுள்ளது. சீனியை நுடலாவால் எண்ணெயிற்ற வழியாக இருக்கின்றது. இதுவும் நான் முயற்சி செய்யலாமா? நீ என்னோட பகிர்ந்து கொள்வாயா? முடியாது. இது எனது. மிகவும் ருசியானது. என்னை சிற்றுண்டிகள் மிகவும் பிடிக்கும். ஓ, அற்புதம். நான் அவளிடம் நழுவி சென்று அவளிடம் இருந்து பீட்சாவை திருடி விடுவேன். அவள் கவனிக்கவும் மாட்டாள். நன்றாக. ஓ, ஆம், அது மிகவும் ருசியாக இருந்தது. எங்கே என் பீட்சா? நீ சின்ன கியாலக்காரன். என்ன செய்த? இனி எல்லாம் சாப்பிட்டாயா? அது நியாயமல்ல. இந்த பீட்சா மிகவும் சுவையாக இருந்தது. நான் சுத்தமாக குப்புற தெரியும் அளவுக்கு இருந்தேன். வானேசாருக்கு என்ன அருமை பீஸா. The rate pizza in Spitsrனை smart rating. அந்நாயகின் தனி பூசை. பீஸாவுடன் என் சங்கிலிகள் ஸ்மயர் அலங்காரங்கள் உள்ளன. வேடிக்கையானது. சரி, என்னுடைய மணி எங்கே? அப்படியில் நான் அணியும் நகைகள் அனைத்தும் விரைவாக எனக்கு தேவை. ஒரு நொடிக்கு. இது இங்கே இருக்கிறது. இதுவும் எளிதாக. என்ன செய்தீர்கள்? ஆயினை எனக்கு கொடு. ஆஹா, கெட்டதில்லை. உண்மையில் நல்லதாக தான் இருக்கிறது. சரி. சற்றே பொண்ணுகளே, எனக்கு வயிற்றுக்கையால் காட்டாதீர்கள். அதனால் எனக்கு பிடித்த ஸ்கிட்டீல்ஸ் கண்டீஸோட கேக் வேண்டும். எளிதாக. இங்கு முக்கியமானது இனிப்புகளை மிச்சம் வைக்காதது. சாக்லேட் விழுறதிலிருந்து தடுக்க இன்னொரு விஷயம் செய்ய உள்ளேன். இதுக்காக நான் மாவை தயாரிக்க வேண்டும். நீங்களே மைதா மாவு, பால் மற்றும் இந்த துருவலை நன்றாக கலந்து விடுங்கள். கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. மீதம் உள்ளது. அதை நன்றாக பிசைந்து நீண்ட துண்டுகளாக வெட்டுவதுதான். இப்படிதான். அது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது பாருங்கள். நான் காந்தி பட்டைகள் கொண்டு கரைகளை மறைப்பேன். அதன் பிறகு கேக் ஓவனில் போனது. சமையல் செய்யும் போது யார் சரிவடைகிறார்கள்? இது பொறுப்பற்றது. நல்லா. என் கேக் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? எல்லோரும் பார்த்து இந்த தோற்றத்தில் அதற்கு காந்தம் போல நினைக்கும். ஆனால் இதுவே மட்டும் போதாது. முழு கேக்கும் பரவசமாக வண்ணமயமாக வேண்டும். இதற்காக எனக்கு ஒரு ஹேர் ட்ரையர் தேவை. அதன் மூலம் ஸ்கிட்டில்ஸ் இனிப்பு பெயிண்டை உருக்க முடியும். உமக்கும் சில சாப்பாடுகளை உருவாக்க வேண்டும். அழகானது. ஆம், இங்கே இன்னும் சில கேக் ரெடி ஆகிவிட்டது என்று நினைக்கின்றேன். தற்போது அதை எடுக்க நேரமாகிறது. நிச்சயமாக பெட்டி இந்த அதிசயத்தை விரும்புவாள் என்று நானும் நம்புகிறேன். நான் இதை செய்யக்கூடாது. நிறுத்து. எனக்கு பிடிக்கவும் வேண்டியது உண்டு. ஆமாம், நான் ஏற்கனவே என்னை நாம எதிர்பார்க்கின்றோம். நாம் உடனடியாக கேக்கின இனிப்புகளுடன் அலங்கரிக்க வேண்டியது உள்ளது.
இதற்காக நான் ஸ்கிட்டில்ஸையும் பயன்படுத்துகிறேன். ஆனால் ஒரு துப்பாக்கியோடு இதை செய்யலாம். ஓ இல்லை, எப்படி கையாளுவது? அடடா! ஹாய், எனக்கு கேட்கும் போது தயார் செய்யப்பட்டது போன்று தோன்றுகிறது. நண்பராகவே வெற்றியாளராக யாரை கடந்து செல்ல விரும்புகிறீர்கள்? ஒன் அபெட்டிட். எல்லா கேக்குகளும் அழகாக இருக்கின்றன, எம்மாவின் கேக்கை தவிர. இது இருக்கக்கூடும் என்ற அர்த்தம் கொண்டிருக்கலாம். ஆம், இல்லை, ஒரு சாதாரண கேக். நடுவில் என்ன காத்திருக்கும் என்பதை பார்ப்போம். Others trees are still. அச்சொன்றம் முற்றிலும் மாறுபட்டது. முறம் சுவையா உள்ளது பாட்டி. ஒன்று மீதம் இருக்கிறது, அது சமையலாளர். Strikes Ricky. It's variability. இதற்கு அந்த கிரகமாக கூலாகவே ஸ்வாத். நான் விரைவில் எல்லா மலையரும் உணவு கடை கூட தூக்கிக் கொள்ள விரும்புகிறேன். உண்மை அல்லாதவாறாக சுவையானது. சேத், நீங்கள் தான் வென்றுள்ளீர்கள். நான் ஜெயிக்க போறேன் எனவே தெரிந்தது. இந்த முறை எனக்கு தர்பூசணி கேக் வேண்டும். இது எனது சமையல் திறமைகளை சவால் செய்யும் மிக சுவாரஸ்யமான ஒன்று. ஒரு முழு தர்பூசணி காயிலிருந்து தர்பூசணி கேக் செய்வதற்கான வழியை கண்டுபிடிக்க நான் நம்புகிறேன். முதலில் அதிகமான தோலை அகற்ற வேண்டும் என்பதை நான் நிச்சயமாக அறிவேன். கேக்கிற்கு நான் பழத்துள்ளதாக பயன்படுத்துவேன். இதே போல இது மிகவும் எளிது. இப்போது நீங்களுக்கு தர்பூசணியை சோவைடு கேக் மாதிரி வெட்ட வேண்டும். நான் நிறைய அஞ்சவே மாட்டேன். தர்பூசணி வைத்தால் எல்லாம் ரொம்ப எளிதுதான். அதை 2 பாதிகளாக வெட்டினால் போதும். உள்ளே சிறிய ஜெலட்டினை கலக்கினால் போதும். ஆனால் முதலில் பழத்தை எடுக்க வேண்டும். அப்பத்திலிருந்து ஜெலட்டின் சேர்க்கவும். முக்கியமான விஷயம், அனைத்து வேலையையும் மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். பாட்டி, அது மிகவும் குள்ளமாக இருந்தது. சரி, நான் ஒரு வைர குறுகிய கோடலால் ஒரு தர்பூசணியை படிக்கட்டு போட்டு உடைப்பேன். கவனமாக இருங்கள். நின்று விடுங்கள், எல்லாம் சுற்றி எரிய போகிறது. மன்னிக்கவும், நான் மிகவும் விளையாடியுள்ளேன். ஆனால் கவலைப்பட வேண்டாம், தர்பூசணி கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. இந்த பகுதி எப்படி சுவையானதாக இருக்கிறது பாருங்கள். ஆனால் பெட்டிக்கு பொது தர்பூசணியை வழங்குவது சரியல்ல. நான் தர்பூசணியை பல நல்ல உணவுப் பொருட்களை கொண்டு அலங்கரித்தால் மிகவும் குளிர்ந்ததாக இருக்கும். அப்பொழுது அது ஒரு கேக் போலவே இருக்கும். இதை பாருங்கள், மார்ஷ்மெல்லோக்கள் வெகு செம்மையாக இருக்கின்றன. கமி பேர்ஸ். ஆஹா, நீ அதை கேக்னு சொல்றாய்? அது பரிதாபகரமானது. உண்மையான கேக் பல அடுக்குகள் கொண்டதாக இருக்க வேண்டும். எனவே இந்த அம்சத்திற்கும் கவனம் செலுத்துவது முக்கியம். மற்றும் தண்ணீரை ஊற்றவும். கிரீமுடன் தர்பூசணி துண்டுகள். கிரீமை கணக்கற்ற அளவுக்கு சமநிலையில் கொண்டு வர வேண்டும். மேலும் சில நிறங்களை கூட்டுவது அருமையாக இருக்கும். என் கேக் கீழே பச்சையாகவும் மேலே சிவப்பாகவும் இருக்கும். வெள்ளரிக்காய் கேக்கிற்கு மிகச் சிறந்த நிற இணைப்பு. தவறாக தெரியவில்லை. ஆனால் எனக்கு என் தர்பூசணி ஜெல்லி தயார். அதனால் உங்களில் யாரும் தர்பூசணி கேக் எப்படி சமைப்பது என்று ஊகிக்க முடியாது. ரொம்ப சுவையா இருக்கும் என் கேக்குங்கிறதால் கண்டிப்பா இல்லை. உண்மையான தர்பூசணி மாதிரி தோன்றடோரோ. நான் அதனை மட்டும் ஓவியமாக்கலை, கண்களையும் செய்தேன். அதனால் எப்படி அழகா இருக்குதுங்கிறத பாருங்கள். பெட்டி, நீ எது கேட்க விரும்புகிறாய் என்பதை தேர்வு செய்ய வேண்டிய நேரம் இது. கூரே, எம்மா, நீ என்ன செய்தாய்? தர்பூசணி காயில் கச்சா வெல்லத்தை உரித்து வைக்கிறாயா? இதற்கு நிச்சயமாக ஒரு முயற்சி தேவை, இல்லையா? மற்றவர்கள் மிகவும் முயன்றனர். அட, இதன் சுவை அவ்வளவாக இல்லை. நான் இதுக்கு மேல் சாப்பிட்டுள்ளேன். முகம் ஷெஃப் சாக் என்ன சமைச்சிருக்காங்க என்று பார்க்கலாம். கேக் நல்லாவே இருக்குது, ரொம்ப நல்லது. ஆனால் இது ருசியாக உள்ளதா? இந்த கேக் எனக்கு தயாரித்ததை சுவைக்க மட்டும்தான் இருப்பது. அமைப்பை பார்த்தால் இது ஜெல்லி என்று நினைக்கிறேன். ரொம்ப நச்சுவையாக இருக்கிறது. பாவா பாட்டி, நீங்க இன்றைக்கு எல்லாரையும் மிஞ்சிட்டீங்க. சரியாயிடுச்சு. இதே நம்பினேன். இந்த முறை பொம்மையுடன் ஒரு கேக்கு தயார் செய்து கொடு.
அது கடினமாயிருக்கும். உண்மையில் எல்லாமே மிகவும் எளிமையானது. நீங்கள் பார்த்துச்சா, அது நான் தான். எனக்கு உன்னை எப்படி உருவாக்குவது என்று ஒரு வணிகம் உள்ளது. பெட்டி கேக்கின் மேல் இருக்கிறது. இந்த பழங்களுடன் அது மிகவும் எளிதாக இருக்கும். நான் கிவி பயன்படுத்துவேன். அப்படியே எனது அன்பான பேத்தியை அலங்கரிக்க இன்னும் கூடுதல் பழங்கள். யாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. மீதமுள்ள ஒன்று முடியை அலங்கரிப்பதுதான். இதை பரிமாறலாம். Det var så var det är sen kväll skulle det väldigt spray på av ett frienders är jag kom från el med sparikaigel eller med பிடிக்கும். மசாலா வேலையாய் விட்டது. கேக் லெவல் பண்ணி ஆரம்பிக்க நேரமாய் விட்டது. மிகவும் பழிவாங்கக்கூடியது. கண்கள் இல்லாத முகம் எப்படிப்பட்டது? நீங்கள் உங்கள் கண்களை விழித்து கேக்கை பறிக்க வேண்டும். இதோ என் ஜெல்லி கண்கள் மற்றும் இதை அவளின் முகத்தில் வாய் வைத்து பயன்படுத்தப் போகிறேன். என்னால் இது மிகவும் அழகாக தோன்றுகிறது. கிச்சிடும். முடித்து விட்டேன். நான் வேலை செய்ய ஆரம்பிக்கும் முன்னர் நான் ஏகாரத்தை மாற்ற வேண்டும். கேக்கை வட்டமாக மாற்றி அதில் நான் விரைவில் சிக்கலை தீர்த்தேன். இப்போது நான் கேக்கில் வைக்க ஒரு பொம்மை தேவையானது. பெரிய குஞ்சு உடையை போல காணப்படும். அதை முடிக்க வேண்டும். நிச்சயமாக கிரீம் அல்லது விப்ட் கிரீம் இந்த வேலைக்கு சிறந்ததுதான். ஆனால் இது பிளாஸ்டிக். இது உண்ணக்கூடியதல்ல. ஓ, என்னோட பேசுவதை நிறுத்து. உன் கேக் செய். ஓ, ஒரு சிறப்பு சோழியினுள் இனிப்பு சிராப்பை ஊற்றுவது மட்டுமே மீதமாக இருக்கிறது. இது மிக அழகாக இருக்க செய்யும். ஓ ஆம், இது எனது சமையலின் மிக பிடித்த தருணம் என்று சொல்லலாம். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். சிறிது ஸ்பிரிங்கிள்ஸ் மட்டும். ஆமாம், போயில. ஆனால் போகலாம். ஆஹா, பாடி நல்லா சாப்பிடு. ஆச்சரியம். ஒவ்வொரு கேக்கும் எனக்கு மகிழ்ச்சியை தருவது. ஆனால் நான் பாட்டி செய்த கேக்கை தான் முதலில் சாப்பிடுகிறேன். அவரின் கேக் நிஜமாகவே நில்லாத அளவுக்கு ருசிகரமாக இருக்கிறது. உண்மையில் அப்படி இருக்கிறதா பார்ப்போம். ஆம், இது மிகவும் நன்றாக உள்ளது. ஆனால் ஏதோ ஒன்று இல்லை. ஏம்மா, நீ என்ன சுற்றத்தை? ஏன் இந்த கேக் அப்படி ஒரு பயமான முகத்தை கொடுத்துள்ளதா? இல்லை, இது நிச்சயமாக என்னை போல இல்லாததே. இந்த கேக் குறைந்தது சுவையாக இருந்தால் மகிழ்ச்சி. வழக்கமாக இது ருசியாக இருக்குமே. சரி, சாக் என்ன சமைத்தான் என்பதை கண்டுபிடிக்க மட்டுமே உள்ளது. ஆஹா, இது மிகவும் குளிர்ந்ததாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பொம்மையாய் தெரிகிறேன். ஆம், இது சுவையாக இருக்கிறதா என பார்க்கலாம். இது நம்ப முடியாதது. சக, உங்கள் வெற்றிக்கு வாழ்த்துகள். மிகவும் அருமை. ஆமாம், அது எளிதாக இருந்தது.